இருக்கிற மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குங்களா? உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லையா? நரம்பெல்லாம் இழுக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு இருக்காதுன்னு கேட்குறேன். இல்லை. உங்க கூட பிறந்தவங்க அண்ணாவா அவங்களுக்கு? அண்ணா அக்கா அவங்களுக்கு யாருமே இருக்கா? யாருக்குமே இல்லை. சரி, அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை. உயிரோட இல்லையா? சரி, இப்போ நீங்க உங்க வீட்டுக்காரர் நீங்க ஒரு ஹஸ்பண்டோட தான் இருக்கீங்களா? இப்போ அங்கே தான் இருக்கீங்க? இப்போ அண்ணா வீட்டில் இருக்கு. அண்ணா வீட்டில் இருக்கீங்களா? அண்ணா அண்ணி அவங்க வீட்டில் இருக்கீங்களா? ஏன் அங்கே இருக்கீங்க? எங்களுக்கு வந்து மழை குளிர் ஜாஸ்தியாக இருக்கு. ஓ சரி. அதனால உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது இல்லையா? அதனால வந்து குளிர் தான் இருக்கும். ஸ்வெட்டர் போட்டுனே குளிராக இருக்குதுன்னு சொன்னார் அன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்டு. அதனால வந்து உங்கள் அண்ணா வீட்டில் இருக்கீங்களா? அண்ணி அண்ணன் தான் பார்த்துக்கிறாங்க. சரி, கிரேட். நல்ல விஷயம் உங்களை பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பத்துலேருந்து உங்களுக்கு இருக்குது? கொரோனா ஊசி போட்டு ஒரு வாரம் நல்லா வேலை செய்யணும். சுறுசுறுப்பாக கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வேலை செஞ்சீங்க? ஒரு நல்லா இருந்தது, சுறுசுறுப்பாக இருந்தது உடம்பும். சரி. அதுக்கப்புறமாட்டு தான் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சோடனே புக்குன்னு வேர்த்து கொட்டும். துப்பக்கட்டே வேர்த்து கொட்டும். ஆமாம், வேர்த்து கொட்டும். வேலை செய்ய முடியாது, முட்டியெல்லாம் நோவு இருக்கும். படுத்துப்பீங்க? ஆமாம், நடக்கூட முடியாது. சரி, அப்புறம் சரி ஆயிடுமா? அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். திருப்பி அதே மாதிரி வந்து நேர்ந்தது. சரி சரின்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு வந்தேன். கூட சரியாகல. சரி. இந்த மாதிரி அப்புறம் வெயிட்லாம் தூக்கணும் வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்களா? வெயிட் எல்லாம் தூக்க முடியாது. தூக்க முடியாது. கையில் வெயிட் எதுவுமே தூக்க முடியாது. சின்ன டம்ளர் தண்ணி தான் தூக்கி குடிப்பேன். சொம்பு தூக்கினா கூட முடியாதா? முடியாது, சொம்புல கூட முடியாது. விட்டுருவீங்களா? ஆமாம், கீழே விட்டுருவேன். தானாக விட்டுருமா? சாப்பாடு கூட போட்டு சாப்பிட முடியாது. என் பசங்க போட்டு வைக்கும். சரி, நான் உட்காந்துட்டு சாப்பிட்டு அப்படி கை கழிச்சுட்டு. இந்த மாதிரி எவ்வளோ நாள் இருக்குது உங்களுக்கு? எனக்கு இது 1.5 வருஷமாக இருக்குது. 1.5 வருஷமாக இருக்குது. நீங்கள் ஊசி போட்டதுலேருந்து இருக்குது? இல்லை, இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ஊசி கொரோனா ஊசி போட்டதுலேருந்து நரம்பு தளர்ச்சி, ஹார்மோன்ஸ் பிரச்சனை வந்துருச்சு. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. வேர்த்து கொட்டிட்டு அவங்க படுத்துக்கிறது ரெஸ்ட் இப்படியே அவங்க ஓட்டியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒன் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லுமே மறுத்து போயிருக்கு. ஃபேஸ்லேருந்து ஃபுல்லு மறுத்து போயிருக்கு. ஃபேஸ் மட்டுமா மொத்தமே மறுத்துருக்கா? கால் வரைக்கும்? கால் வரைக்கும் கிடையாது, ஃபேஸ் மட்டும். ஃபேஸ் மட்டும் அவங்களுக்கு மறுத்து போயிடுச்சு. தலையெல்லாம் கூட மறுத்து போனவர் இருக்கான். தலை மருத்துவம். தலை லெஃப்ட் சைடு ஃபுல்லும் ஃபேஸ்லேருந்து அப்படியே தலை அப்படியே மறுத்து போயிருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் இப்படி வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், அவங்க வீட்டுக்கார் சொன்னார், எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. சிஎம்ஸில் பார்த்துருக்காங்க, அலோபதி பார்த்துருக்காங்க, ஹோமியோபதி பார்த்துருக்காங்க, சித்தா பார்த்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு சாப்பாடு இறங்கவும் முடியல. அவன் நெஞ்சு எரிச்சிட்டு சாப்பாடும் இறங்கலை. லோ பிபி, லோ அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லோ ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ரத்தமே இல்லாமல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்புறமா தான் நமக்கு அக்குபஞ்சர்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ வந்ததில் ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர். நீங்கள் டம்ளர் குடிக்க முடியுதா? குடிக்க முடியும். சாப்பாடு கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியுதா? இப்போ சாப்பாடுலாம் கொஞ்சம் சாப்பிட முடியுதா? கொஞ்சம் இறங்குதா சாப்பாடு? குளிர்தா? இப்போ குளிர் இல்லை. குளிர்லாம் இல்லை. சொட்டு போட்டே இருந்தீங்க? இல்லை, சொட்டும் போடல, டவலும் போத்துறதுல குளிரும் இல்லை. இது 2 வருஷத்துல இப்போ கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சரி. அதாவது இந்த கொரோனா ஊசி போட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்மோன்ஸ்லாம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு அவங்களுக்கு லாக் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்குது. நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் அது பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வாய் பாயிண்ட்டு, அப்பர் லங்ஸ், லோயர் லங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி அந்த தோலே தொங்கிட்டு இருந்துச்சு. ஆரிக்கோல அவங்க ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் பார்க்கும்போது கருப்பாக மங்கு அடித்து தோல் சுருங்கி அப்படியே ஒரு 95 வயசு இருக்கிறவங்களுக்கு தோல் எப்படி சுருங்குமா அப்படியே தனியாக தொங்குது அந்த தோல். அந்த நீடில் போட்டு இப்போ நல்லா ஸ்டேபிளாக ஆகிடுச்சு. அந்த ஸ்கின்னு நல்லா மாறிடுச்சு. அந்த கலர் மங்கு இருந்தும் மாறி இருக்குது. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு எனக்கே தெரியுது. டயக்னோசிஸில் அவங்களோட சிம்டம்ஸை சொல்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ் சிம்டம்ஸ், இன்னும் நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ் வரும். கண்டிப்பாக வரும். அக்குபஞ்சரில் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் இந்த மாதிரி சஃபர் ஆனவங்களுக்கு.